guys, welcome back. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா சூப்பரான ஒரு டால் பண்ண போறோம். என்ன டால்னா பன்னி பண்ண போறேன். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 18 சைஸ், இது 18 சென்டிமீட்டர் எனக்கு தெரியல, அந்த சைஸ்ல ஒரு ஃப்ரேம், இவ்வளோ பெரிய ஃப்ரேம் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஆல்ரெடி நான் ஆரி போட்டு பழகின அந்த கிளாத், அதில் தான் நான் வந்து எல்லாமே போட்டு பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வேறு கிளாத் இல்லை, அதனால் நான் இதையே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு எல்லா டிசைனும் நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு எப்படி போடலாம், என்ன போடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்து கூகுளிலேருந்து பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி மொபைல்லேருந்து தான் நான் ட்ரேஸ் பண்ணேன். இந்த ட்ரேசிங் எப்படின்னு உங்களுக்கு தெரியல, அதுக்கு தனியாக டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்துச்சு. அப்புறம் அதில் பாருங்கள், ஃபேஸ் 2 இருக்குது, வயிறு இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, அப்புறம் காது, இது காது 4, கை 4, கால் 4, இந்த மாதிரி பாட்டாக நான் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாட்டாக இருக்க சைடு வந்து ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்க போகிறேன். பேக் சைடில் தான் நான் எல்லாமே வரைஞ்சிருக்கேன், ஏன்னா நான் பேக்கில் இருந்தால் குத்த போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எல்லாமே லூப் சைடு தான் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நம்ம லூப் சைடு வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம் வச்சா தான் நமக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதனால் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் கிளாத் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பாப்ளின் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு மாங் கிளாத்தோட பாப்ளின் கிளாத் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருக்குது. நான் வச்சுருக்க நீடலுக்கும் நான் வச்சுருக்க த்ரெட்டுக்கும். வேறு நீடல் பெரிய நீடலாக இருந்துச்சு, பெரிய த்ரெட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வேறு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து த்ரெட்டு, எம்ப்ராய்டிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு இதில் எங்கேயோ கோடு இருக்குன்னு சொல்லுவாங்களே, எங்கே காணும், இந்த இதிலலாம் இருக்குது கலர் கோடு வந்துட்டு இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயோ இருக்குமே இதுலேயும். சரி, ஒயிட் கலர் எடுத்துருக்கேன். சரியா, ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு 9 நூல் என்கிட்ட இருக்குது. இது 10மான்னு தெரில, 10லன்னா வேறு வாங்கிக்கலாம். அப்புறம் பிளாக்கில் வந்துட்டு ஒரு 4 நூல் வச்சுருக்கேன். இது எல்லாமே எம்ப்ராய்டிங் த்ரெட்டு. அப்புறம் வந்துட்டு பிங்க்கு, இது பிங்க்கான்னு தெரில, பிங்க் அந்த கடையில் இல்லை. இது கொஞ்சம் பிங்க் ஷேடில் ஒரு மாதிரி பிங்க் ஆரஞ்சு அந்த மாதிரி ஷேடில் இருந்துச்சு. ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். மெயினாக நமக்கு ஒயிட்டும் இந்த கலர் மட்டும் தேவைப்படும், பிளாக் வந்து கண்ணுக்கு மட்டும் தான் தேவைப்படும். அதனால் சரி, ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு க்ளூ தேவைப்படும். அதுக்கு வந்துட்டு புதுசாக அந்த க்ளூ வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி போட்டிருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் வந்துட்டு நான் இந்த நீடில் எடுத்திருக்கேன். இதோட சைஸ்லாம் எனக்கு தெரியாது, இந்த சைஸில் இருக்க, அவ்வளோதான். எம்ப்ராய்டிங் த்ரெட்டு போகும் இந்த நீடில், அது மட்டும் தான் போகும், அவ்வளோதான் தெரியும். எப்போவுமே நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு சில நீடில்ஸ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வர இன்னும் 1 வீக் ஆகும். வந்ததுக்கப்புறம் நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த ரெட்டு எடுத்திருக்கேன். இந்த ரெட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ நூல் கோர்த்துடலாம், இப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நோஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் ரொம்ப நேரம் யோசித்தேன், நோஸ் மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி ஒட்டுற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை எதுக்கு இதை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆக போதும் எனக்கு தெரில. அதனால இதிலே அப்படியே வரைஞ்ச மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு எத்தனை மணிக்கு, கரெக்டாக மணி 8:30 ஆகுது இன்றைக்கி நைட்டு. இன்றைக்கி டேட் என்ன, ஐயோ அது தெரியலையே, சரி தெரில. இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபஸ்ட் டே அப்படி வச்சுக்கோங்க. சரியா, இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்துட்டு நான் 8:30க்கு ஆரம்பிக்கிறேன். இதை நான் எத்தனை நாளில் முடிக்கிறேன், எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறேன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃப்ரேமில் வந்துட்டு நான் கிளாத் ரொம்ப லூஸாக மாட்டியிருக்கேன். அந்த ஸ்க்ரூ வேறு டைட்டே ஆக மாட்டுது, அதனால் எனக்கு குத்துறது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இது மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிறேன். இதையும் உட்காந்து நான் வீடியோ எடுத்துருந்தேன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்காது. அதுக்காக தான் நான் வந்துட்டு
எந்த அளவுக்கு வீடியோவை கம்மியாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். ஸ்டோரேஜ் எடுக்கிறதுக்கு இருந்தாலும் எடிட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணும்போது ஸ்பேஸ் இல்லைன்னு வருது. இப்போ பாருங்கள், நோஸ் மட்டும் 5 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பொரிச்சிட்டு இப்படி புல் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக லூப்பாக வந்திருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு கண் வந்துட்டு நான் ஊசி நூலால் தான் தைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு என்கிட்ட இருக்கிறதுலையே பெரிய சைஸாக எடுத்துக்க போகிறேன். அப்புறம் ஒயிட் கலர் ரெட். இந்த மாதிரி நூல் கோர்த்து எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சும்மா விட்டுட்டு இந்த எட்ஜில் ஒரு அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து நான் நாட் போட்டுறேன். எதுக்கு இந்த மாதிரி அதை வந்துட்டு ஃபுல்லாக கோர்த்துக்கு கடைசி வரை கொண்டு வந்து இந்த மாதிரி நாட் போடுவாங்களே, நூலுவில் இருக்குன்னா இப்படி கடைசியாக கொண்டு வந்து நாட் போடலாம். அந்த மாதிரி போடல அப்படின்னா இது ஆல்ரெடி நூல் ரொம்ப திக்காக இருக்குது. இதில் 6 நூல் இருக்குல்ல, அப்புறம் நம்ம வந்து அதை டபுள் ஆக்கணும்னா இன்னும் அதிகமாக இன்னும் ரொம்ப திக்காக தெரியும். அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நான் வந்துட்டு லைட் வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லைட்டில் வந்துட்டு இப்படி காட்டினா எனக்கு வந்துட்டு பின்னாடி இருக்க தெரியுது. நான் அதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். கண்ணு முடிச்சிருக்கேன். நான் எத்தனைக்கு ஆரம்பித்தேன்? 8:30 ஆரம்பித்தேன். மணி 9:30 ஆகுது. 1 hour இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கண்ணு அழகாக வந்துருச்சு. இந்த கண்ணு கொஞ்சம் தப்பாக ஆகி ஒரு மாதிரி வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த வாயும் இதில் வரைஞ்சிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துக்கிறேன். வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் எல்லாம் முடிச்சிடலாம். இது ஒரு தையல் போடுறதுக்குள்ளே பாதியில் ஃபோனு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, இந்த லைன் தான் அவுட்லைன். இது வரை தான் நான் தைப்பேன். இங்கே வெளியே வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கேன். இதை வந்துட்டு கிளாத் வந்து வெட்டுறதுக்காக ஒரு 1/2 inch போல் அளவெடுத்து இந்த மாதிரி சுற்றி எல்லாத்துலேயும் வரைஞ்சிருக்கேன். கிளாத் வெட்டி கடைசியில் மடித்து ஒட்டுறதுக்காக. இந்த மாதிரி அடுத்து இந்த அவுட்லைன் இந்த மாதிரி எல்லா அவுட்லைனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேண்டியதான். இந்த நோஸை சுற்றி அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த லூப்பை வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது உள்ளோடி குத்திடுச்சுன்னா அப்புறம் அங்கே உள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இப்படி கை வச்சு பேக் சைடு பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணி காட்டினேன்.
இப்போ பாருங்கள், நான் ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேல் இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். ஃபேஸில் மட்டும்தான் இந்த ஐஸ், நோஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். மற்ற எல்லாமே நம்ம ப்ளெயினாக அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். இந்த அவுட்லைன் ஃபுல்லாக வர்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஒயிட்டில் இந்த குட்டி சர்க்கிள்லேயும் இந்த பிங்க்கு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபுல்லாக ஒயிட்டு தான், எல்லா இடத்துலையும் ஒயிட்டு கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் லூப் சைடு, இது எல்லாமே பேக் சைடு. இனிமேல் இது எல்லாமே நான் க்ளூ போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் நைட்டு போடுறேன். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே காய வைக்க போகிறேன் இந்த க்ளூலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டுற வேலை இருக்கும். ஆக்சுவலாக இதோட டைமிங்கோடு நான் எவ்வளோ செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சி ஸ்டார்டிங்கில் பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்கு கரெக்டாக வரல. இடையில சாட்டர்டே சண்டேலாம் வந்துச்சு, கேப் விட்டுட்டேன், சரியாக செய்ய முடியல. ஆனால் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 3 hours உட்காந்துருந்துருப்பேன். மொத்தம் ஒரு 4 நாள் கணக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டேன். பாப்பாலாம் இருக்கனால அவளையும் பார்த்துட்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இல்லை நம்ம இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதை விட சீக்கிரமாகவே முடிக்கலாம். பார்க்கலாம் அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ நைட்டு ஃபுல்லாக நான் காய வச்சு எடுத்துட்டேன். இந்த ஃப்ரேம்லேருந்து இதை கழட்டிட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்துட்டு வயிறு இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இது கை, இது கால், பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிட்டு தைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன்னா இனிமேல் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டி நல்லா 1 hour கிட்ட காய வச்சுட்டேன். நம்ம வந்துட்டு தைக்கலாம். அதே எம்ப்ராய்டிங் த்ரெட்டு தான் எடுக்கிறேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி 2 நூலாக எடுத்துக்கிறேன். 2ஆக எடுத்து 4ஆக வர்ற மாதிரி கோர்க்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு கொஞ்சமாக கேப் விட்டு வச்சுருக்கேன்.
இதில் வந்துட்டு இப்போ ஃபைபர் காட்டன் வந்துட்டு ஃபில் பண்ணலாம். காட்டன் வந்துட்டு நான் தனியாக வாங்கலை, ஆல்ரெடி வீட்டில் இந்த ஒரு பில்லோ இருக்கா, சும்மா இப்படி ஜிப்பை திறந்தாலே பஞ்சு எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாங்கி இங்கே எடுத்ததை உள்ளே வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய டாய்ஸ் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போதைக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். நல்லா இந்த வச்சு இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கார்னர் வர நல்லா அனுப்பி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க, அப்போ தான் எல்லா முக்குக்கும் எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ள எல்லாம் ஃபைபர் காட்டன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இயர்ஸ்க்கு மட்டும் நான் காட்டன் வைக்காமல் சும்மா தைச்சிருக்கேன். அதுவே நல்லா ஒரு மாதிரி திக்காக தெரியுது, அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஜாயின் பண்ணும்போது வீடியோவை ஆன் பண்ணாமே தைச்சிட்டு இருந்திருக்கேன் பைத்தியக்காரி மாதிரி. இப்போ வந்துட்டு பாடியை ஜாயின் பண்ணலாம். அது எப்படின்னு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாடியில் ஹெட்டில் சும்மா இந்த மாதிரி லூப்பையோ இல்லை கிளாத்தையோ எதில் மாட்டுதோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸ்லைடாக குத்தி எடுத்த மாதிரி எடுக்கிறேன். இப்போ வந்துட்டு பாடியில் ஒரு குத்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹெட்டில் இந்த மாதிரி நம்ம இப்படி குத்தி எடுக்கும்போது இந்த இடத்துல இப்படி நூல் வருது பார்த்தீங்களா, நம்ம இப்படி டைட் பண்ணும்போது இது வந்து நல்லா இறுகி பிடிச்சிக்கும். இது மாதிரி நம்ம சுற்றி பண்ணும்போது இந்த தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ பன்னி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பார்க்க எப்படி இருக்குது? க்யூட்டாக இருக்குதா சொல்லுங்கள். ஓகே தான், ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணதுக்கு இது எவ்வளவோ பெட்டராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த பன்னி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முடிஞ்சால் 4 வார்த்தை நல்ல விதமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதுக்காக தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.